ஆசீர்வதிக்கட்டும். கடந்த ஆண்டை போல அல்ல, புதிய ஆண்டிலே நிறைந்த ஆசீர்வாதம் நிறுத்தி அனைவருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவன் நம்ம இடத்தில் பயன்படுத்துவாராக. நாளிலே மத்தியில் இருப்பதற்கு கற்பது வாய்ப்பு கொடுத்தார். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அனைத்து பயன்படுத்துகிறேன். போதனையாகவும் சபை ஊழியருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகிறேன். அந்த யாவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நேராய் ஒருவரை கடந்து செல்வோம். ஏசாயா 1:6 19 ஏசாயா 1:6. இதை பார்க்கிறோம். நீங்கள் மனம் போலவே செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். 2021 ஆண்டிலே முதல் வார்த்தையாக, முதல் செய்தியாக கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை இதுதான். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த உலகத்தில் இருந்து ஒரு வித்தியாசமான தேசம் இந்திய தேசம். இந்திய தேசத்தில் எல்லா பகுதிகளும் இருக்கிறது. மலை பகுதிகள் இருக்கிறது, குன்று பகுதிகள் இருக்கிறது, கடல் பகுதிகள் இருக்கிறது, இன்னும் நல்ல பனி பிரதேசங்கள். காஷ்மீர் போனீங்கன்னா நல்ல பனி பிரதேசங்கள் இருக்கிறது. இப்படியாய் வித்தியாசமானவர்கள் நல்ல விளைச்சக்கூடிய இடங்கள் இருக்கிறது, குளங்கள் இருக்கிறது, ஏரிகள் இருக்கிறது. இப்படி வித்தியாசமாய் நல்ல நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது. குற்றாலத்துக்கு நடந்து போனால் நல்ல குற்றாலத்துல குளிக்கலாம். ஈரோடு பகுதி போனீங்கன்னா அங்க ஒரு நல்ல நீர்வீழ்ச்சி இருக்கிறது. இப்படி ஒரு வித்தியாசமான முறையிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால இந்திய தேசத்தை இப்படியாய் படைத்து வைத்திருக்கிறார். விசேஷமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காரியங்களும், எல்லா விளைச்சல்களும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. ஆப்பிள் விளைகிறது, நெல் விளைகிறது, இன்னும் கோதுமை விளைகிறது. இப்படியாய் பல வகையான பெரிய வகைகள் விளைகிறது. கம்பு விளைகிறது, சீரகம் விளைகிறது. இப்படியாய் நிறைய காரியங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். கர்த்தர் படைத்த அநேக காரியங்கள் இந்திய தேசத்தில் விளைந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏதேன் தோட்டத்தை போல இந்திய தேசம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் இருந்து வேறு பிரித்தெடுக்கப்பட்ட தேசமா இந்திய தேசம் இருக்கிறது. சகல ஆசீர்வாதங்கள் நிறைந்த தேசமாய் இருக்கிறது. ஆனால் அதனை முழுமையாய் ஆதாம் ஏவாள் எப்படி முழுமையா அதை ருசி பார்க்க முடியவில்லையோ, அதை அனுபவிக்க முடியவில்லையோ, அதே போல இந்திய தேசத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தையும் நாம் ருசி பார்க்க முடியவில்லை. நீங்க ஏதேன் தோட்டத்தை குறித்து பார்த்தீங்களானால் அங்கே என்ன செய்கிறது? பொன் விளைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கோமிதகம் விளைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வைர கற்கள் விளைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே ஏதேன் தோட்டம் முழுமையாய் பல காரியங்கள் விளைந்தது. தேவையான கனிகள் இருந்தது, நல்ல நதிகள் உருண்டோடி கொண்டிருந்தது. ஏசிய தேவையில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அதே போன்று இந்திய தேசத்திலும் சகல நன்மையான காரியங்களை நமக்காய் வைத்திருக்கிறார். அதை ருசி பார்க்க வேண்டுமானால், அதை அனுபவிக்க வேண்டுமானால் 2021 ஆண்டிலே அந்த தேசத்தின் நன்மையை, இந்திய தேசத்தின் நன்மையை நாம் புசிக்கணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்துதல், மனம் திரும்புதல், மனம் மாற்றம் எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுதுதான் அந்த தேசத்தினுடைய நன்மையை புசிக்க முடியும், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மனம் திரும்புதல், ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான வேத வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா, மனம் திரும்பி நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு மனிதனை மாத்திரம் சுட்டிக்காட்டி கடந்து போகலாம் சொல்லி எண்ணுகிறேன். ஒரே ஒரு மனிதனை மாத்திரம், ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். அவரை குறித்து நீங்க பார்த்து
பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலே அவருடைய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே அங்கே 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 26 அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம். அவன் குடியிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்றாரு, எங்கே போகாத, எகிப்துக்கு போகாமல் நான் காட்டுகிற தேசத்திலே குடியிரு. ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தரிசனமாகி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தரிசனம் கொடுத்தார், ஒரு வெளிப்பாடு உண்டானது. நீ எகிப்துக்கு போகாதே, அந்நிய நாட்டுக்கு போகாதே, தீக்கான நாட்டுக்கு போகாதே, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்குள்ள நீ கடந்து போக வேண்டாம். அது அந்த தேசம் எனக்கு பிரியமில்லாத தேசம். அந்த எகிப்துக்கு நீ போகாதே, எகிப்து நோக்கி பார்க்காதே என்று சொல்லி உன்னுடைய கால்கள் அங்கே பதித்து விட வேண்டாம் என்று சொல்லி ஈசாக்குக்கு கர்த்தர் அன்பாய் கட்டளையிட்டார். ஒரு அன்பான கட்டளை வந்த பொழுது தரிசனமான பிரத்யேகமாய் தரிசனமாகி ஈசாக்குக்கு பிரத்யேகமாய் தரிசனம் கிடைத்தது. நீ போகாதே, அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அந்த கேராரிலே அமர்ந்து கொண்டான், குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அந்த ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியவில்லை, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டியடிக்கப்பட்டார்கள். ஆனால் ஈசாக்கு என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், பூரணமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். கீழ்ப்படிதல் கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. நீ போக வேண்டாம் சொல்ற இடங்கள் போகக்கூடாது, இருக்க வேண்டாம் சொல்கிற இடத்துல இருக்கக்கூடாது. எங்கே போக சொல்றாரோ அங்கேதான் போக வேண்டும். யாரோட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரோ அவர்களோட மாற்றம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஈசாக்குக்கு சுருக்கமாய் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எகிப்துக்கு போகாதே, காண்பிக்கிற இடத்திலே தங்குகிறேன் சொன்னார். ஆண்டவர் எந்த தேசத்திலே காண்பித்தாரோ அந்த தேசத்திலே அவர் அமர்ந்திருந்தார். ஈசாக்கு ஆபிரகாமினுடைய சந்ததியாய் இருக்கிறார். ஈசாக்கு ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல ஈசாக்கு கீழ்ப்படிந்தார், பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணமாக 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை வாசிக்க வேண்டாம். 1 அதிகாரம் நமக்கு நன்றாய் தெரிந்ததான வசனங்கள் தான், சம்பவங்கள் தான். 1 அதிகாரம் 9 இருந்து 16ஆம் வசனம் வரையிலும் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எலியாவிடத்திலே கேரித் ஆற்றண்டிலே போ அப்படி சொன்ன பொழுது கேரித் ஆற்றண்டிலே போய் அமர்ந்திருந்தார். இப்பொழுது கேரித் ஆற்றண்டிலே தண்ணீர் வற்றி போய்விட்டது. தண்ணீர் வற்றி போன உடனே ஆண்டவர் மீண்டுமாய் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படியே கேட்டு நடந்து வந்தாரு. கேரித் ஆற்றண்டிலே போ அப்படி சொன்னாங்க. என்னோட ஆற்றண்டிலே போ சொல்றாரு. இங்கே காட்டுக்குள்ள போய் அமர்ந்து கொள்ள சொல்றாரு சொல்லி கேள்வி கேட்கவில்லை. எலியா சொன்னபடி என்ன செய்யறாரு? கேரித் ஆற்றண்டிலே போய் அமர்ந்திருந்தாரு. அங்கே கர்த்தர் என்ன செஞ்சாரு? காகத்தை கொண்டு போஷித்தார். அல்லேலூயா. எப்படி போஷிப்பாரு? ஆற்று ஓரமாய் உட்கார்ந்து கொள்ள சொல்றாரு. காட்டு பகுதியில் உட்கார்ந்து கொள்ள சொல்றாரு. அந்த காட்டு பகுதியில் யார் வருவா? பஞ்ச காலத்தில் யார் வந்து எனக்கு போஜனம் கொடுப்பா? யார் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி எலியா கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. ஆண்டு சொன்ன மாத்திரத்திலே எலியா இருக்கிற கேரித் ஆற்றண்டிலே அமர்ந்து கொண்டார். காலையிலேயும் சாயங்கால வேளையிலும் தாகம் என்ன செஞ்சது? இறைச்சியையும் அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சைவ சாப்பாடு இல்லை, தினம் அசைவ சாப்பாடு கிடைத்தது. நல்லா நினைச்சிருந்து பொரிச்ச மீன் கொடுத்திருக்கலாம், பொரிச்ச காணை கொடுத்திருக்கலாம், பொரிச்ச நினைச்சிருக்கலாம், கறியை கொடுத்திருக்கலாம், ஆட்டுக்கறி கொடுத்திருக்கலாம். இப்படியாய் ஒவ்வொரு நாளும் தினம் வித்தியாசமான முறையில் விசிஷ்ட வண்ணமாய் அங்கே ஆகாரம் கொடுக்கப்பட்டது. எலியா உழைக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அமர்ந்திருந்ததுனாலே எந்த வித்தியாசப்படவில்லை. பஞ்ச
காலத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும், பஞ்சம் எங்கும் பஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருந்தது, மழை பெய்யவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஏலியாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அமர்ந்து கொண்டார். அவ்வளவுதான். என்ன சொல்றாரோ அப்படி இருக்கணும். உட்காரணும், எழும்பணும், நடக்கணும், ஓடணும். அதுதான் நம்முடைய கிறிஸ்துவுடைய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை அதுவாக இருக்கிறது. என்ன சொல்றதோ அப்படியே செய்யணும். நாம் இன்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எலியா அப்படியே செய்தாரு. அங்கே நேரி தாட்டிலே காகம் வந்து போஷித்தது. ஏன் காகம் வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்குமா? நமக்கு நம்ம என்ன செய்யும்? பொறுக்கி தின்று விடும், களவாடி கொண்டு போய்விடும். எப்பொழுது நம்முடைய கண்கள் கொண்டு சற்று நம்ம திரும்பி விடுவோமோ அப்பொழுது என்ன செய்யும்? வேகமாக தூக்கி கொண்டு ஓடிவிடும். அதுதான் காகத்தினுடைய குணம். ஆனா கர்த்தர் கட்டளையிட்டதனால அந்த காகம் என்ன செஞ்சது? எலியாவை தேடி அனுதினமும் எத்தனை மாதங்கள் தெரியவில்லை, அனுதினமும் காலையில் சாயங்காலமாய் அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுத்தது. அல்லேலூயா. அந்த அப்பத்தை என்ன செஞ்சிடும்? நல்லா சுத்ததான் கொண்டு போயிரு. இறைச்சி நல்ல இறைச்சியும் பொரிச்சதுதான் கொண்டு போயிரு. காகம் பொரிச்சதா என்னன்னு தெரிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த காகம் நல்ல பொரிச்சு இறைச்சியையும் சுட்ட அப்பத்தையும் கொண்டு போய் எலியாவை தேடி கொண்டு போய் கொடுத்தது. தட்டி எழுப்பி கொடுத்தது. நல்லா சாப்பிட்டு ஏறி சாட்டில் ஓடி இருக்கிறதற்கான தண்ணீரை குடித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார். தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்க வேண்டியதுதான் அவசியம். அது மாத்திரம் அவருடைய வேலையா இருந்தது. கர்த்தர் சொன்னபடி சும்மா உட்கார்ந்து தேவ சமூகத்தில் இருந்தார். அங்க போய் உட்காருங்க தேவ சமூகத்தில் வார்த்தைக்கு பொழுது பொழுது எலியாவை கர்த்தர் போஷித்தார். பஞ்ச காலத்திலே, நான் இந்த மாதிரி சொல்றேன், பஞ்ச காலத்திலே பட்டினியாய் விடவில்லை. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருப்பீர்களானால் எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும், எப்படிப்பட்ட பட்டினி வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை சும்மா விட மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போக விட மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைகள் ஒடுங்கி போய் குட்டி போய் அப்படியே இருந்து விட மாட்டாரு. தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சிம்பிளா ஒரு நாட்டுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவ்வளவுதான். எலியா கீழ்ப்படிந்தார். ஏறி தாட்டில் ஓடுகிற தண்ணி வற்றி போயிட்டு மீண்டுமாய் ஆண்டவர் சொன்னாரு, நீ சாரிபாத் திரும்பதான இடத்துக்கு போ, அங்கே உனக்கு ஒரு மகளை அமைத்துப்படுத்தி வைத்திருக்கிறேன். தேவனமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எலியா சாரிபாத் என்பதான இடத்துக்குள்ள கடந்து போகும்போது அவள் காண்பித்ததான ஒரு மகள் இருந்தால், அவள் வெறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மகன் இருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கடந்து போன பொழுது அங்கே எலியா போய் பார்க்கிறார். நம்ம விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தது, விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தது. போய் விசாரிக்கிறார், எனக்கு ஒரு ஒரு அப்பம் கொண்டு வா, அப்பமும் தண்ணியும் கொண்டு வா என்று சொன்ன பொழுது அந்த மகளும் என்ன செஞ்சாரு? முதலாவது சொன்ன காரியம், ஏன் ஒரு அடைக்குதான், ஒரு தோசைக்கு தான் என்ன செய்யுது? மாவு இருக்கிறது, ஒரு அப்பத்துக்கு தான் மாவு இருக்கிறது. இது சுட்டு சாப்பிட்டு நானும் என்னுடைய மகனும் இறந்து விட வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது அப்படி சொல்லி அங்க எலியாவுக்கு சொன்ன பொழுது எலியா சொன்னாரு திருப்பி, நான் சொன்ன வார்த்தையின்படி இது கர்த்தருடைய வார்த்தை, இது சேரியின் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அவர் திருப்பி சொல்றாரு, நீ போய் செய்து முதல் நடையை, நீ சொன்ன வார்த்தையின்படி அந்த முதல் நடையை கொண்டு வா. அப்படியே போய் அங்க செய்தா ஏவனமாய் சுட்டு இந்த முதல் நடையை கொண்டு வந்து தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்து போஷித்தார். எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த மகள் கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய திட்டத்தை அந்த வாழ்விலே நிறைவேற்றினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எலியாவை போல அந்த சாரிபாத் சம்பவம் முழுமையாய் பூரணமாய் கீழ்ப்படிந்தாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, தனக்கு என்ன இருந்ததோ அதை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. என்ன இருக்கு? வாழ்வுக்கு, ஜீவனத்துக்கு. வாழ்வா சாமான் சொல்லி இருக்குதான் அந்த இக்கட்டான சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு போய் கொடுத்தாங்க. நடந்த காரியம் என்ன? பானையில் இறைச்சியில் மாவு குறைந்து போகவில்லை.
என்னையும் குறைந்து போகவில்லை. சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்ச காலம் மட்டும். அல்லேலூயா. பஞ்ச காலம் மட்டும். அது 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ தெரியாது. எத்தனை ஆண்டுகள் இருந்ததோ அமர்த்துமாய் என்ன நடக்கிறது? மாவு குறைந்து போகவில்லை, எண்ணெயும் குறைந்து போகவில்லை. இந்த அம்மா சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, நம்ம அசனம் போடுறது போல அன்னைக்கு கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஆசீர்வதிக்கிற அளவிலே ஒரு அப்பம் கொடுத்தாங்க, ஒரு அப்பமும் ஒரு சொம்பு தண்ணி மாத்திரம் தான் கொடுத்தாங்க. கர்த்தர் அந்த மகளை கனப்படுத்தினாரே, அன்னைக்கு போஷிப்பதற்காக கனப்படுத்தினார். எளியாவை மாத்திரமல்ல, அவங்க சொந்த பந்த உறவுகளை போஷிப்பதற்கு அந்த மகளை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, அதுதான் சொல்லப்பட்டது. மனம் திரும்பி மனம் பொருந்தி செவி கொடுத்தினால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஒரு தனிமனிதனான எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், புசிக்கப்பட்டார். தனி வச்சின உடனே பயன்பட்ட உடனே மீண்டும் ஆண்டவர் சொல்றார், உனக்கு அடுத்த இடத்தில் ஆயத்தமாய் பண்ணி வைத்திருக்கிறேன். புரிவுபட்ட உடனே தோண்டு போகக்கூடாது, புரிவுபட்ட உடனே முறுமுறுத்தக்கூடாது, புரிவுபட்ட ஆண்டவருக்கு கோபப்படக்கூடாது. அதற்கு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையில சரியாய் கொண்டு போய் என்ன செய்யணுங்கிறது கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருப்பார். கர்த்தர் அதன் காலங்களிலே நீதியாய் செய்கிற தேவன். உங்களுடைய நாணத்துக்கு அப்பாற்பட்டு, உங்களுடைய திட்டத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க திட்டமிட்டு கடந்து போவீர்களானால் தோற்று போவீர்கள். உங்கள் திட்டங்களால் தோல்வியை முடிந்துவிடும். அந்த திட்டம் விடுகிறது ஆண்டவரை வைக்க வேண்டும். ஐயோ வச்சிச்சு, நம்முடைய குழந்தைலாம் வச்சி போய்விட்டது, பஞ்சம் எங்க பார்த்தாலும் பஞ்சம் அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு நம்மளால சுயமாய் கடந்து போகிற ஆண்டவரை நான் எங்கே போக வேண்டும்? நாம் இருக்கிற இடம் என்ன சொல்லி கேட்கிறது. எட்டு நோக்கி போய்விடக்கூடாது. அந்நிய தேசத்திலே அநேக காரியங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த வழி இருக்கக்கூடாது. அங்க விளைச்சல் இருக்குது, அந்த வழி இருக்கக்கூடாது. கெட்டு போய்விடுவோம். அங்குள்ள சாபம் நம்மை பற்றிக் கொள்ள விடும். அந்நிய காரியங்கள் நம்மை பற்றி கொண்டு விடும். அந்த வல்லமைகள் நம்மை பற்றி கொண்டு விடும். தெளிவாய் கேட்டு அறிந்து நம்ம கடந்து போக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எலியா கேட்ட பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டார். சாரிபாத் விதவை கேட்ட பொழுது கொஞ்ச காலம் மட்டும் மாவும் எண்ணெயும் குறைந்து போகவில்லை. அதே போல உங்களுடைய வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதம் நிரம்பி பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே செய்யணும். பூரணமாய் முழுமையாய் நீங்க செய்யணும். கீழ்ப்படிந்துதான் ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடி ஈசாக்கு குறித்து நீங்க பார்க்கும்போது ஈசாக்கு கீழ்ப்படிந்தார் இல்லையா? 2 26 அதிகாரத்திலே 15 வசனத்தில் 22 வசனம் வரையும் 26 அதிகாரம் 26 31 உள்ள காரியங்களை நான் சொல்லுகிறேன். மத்தேயு 5:5 இப்படியே சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:5 இப்படியே சொல்லப்படுது, சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஈசாக்கும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தார். நான் சொன்ன பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் நன்றாய் வாசித்து பாருங்க. 26 அதிகாரம் முழுமையாய் செய்த காரியம் என்ன? ஈசாக்கு அவன் தன்னுடைய தகப்பனாருடைய ஆபிரகாமுடைய உறவுகளை தோன்றின பொழுது அது என்ன பெரிஸ்தர் விரட்டி விட்டாங்க. அது தொடர்பு விட்டுட்டு போய்விட்டான். மண்ணெல்லாம் அள்ளி போடுறாங்க. ஏன் கிணறு தோன்றான், என்ன செய்யற பெரிஸ்தர் கூட்டங்கள் நினைச்சிருது மண்ணை அள்ளி போடுறது. மண்ணலி போடுவாங்க. அதே மாதிரி நினைச்சிருது தோன்றின பொழுது அவன் மண்ணலி போட்டு மூடி விடுகிறான். சண்டையிடவில்லை, ஒரு சத்துவா என்னவில்லை, பொறுமையா அந்த இடத்திற்கு கடந்து போனான். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தபடியே ஒரு துறவு தோன்றுகிறான். ஏசேக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற பிறகு பாத்தீங்கன்னா
சித்ராவை சொல்லி ஒரு இடத்தை இருக்கிறான், அவன் தோன்றுகிறான், அங்கே சித்ரான்னு சொல்லி பேரிடுகிறான். அடுத்தபடி பார்த்து ரெகோபோத்துக்கு சொல்லி பேரிடுகிறான். அவங்க வந்து என்ன செய்ய, ஒவ்வொரு இடத்தையும் தோண்ட தோண்ட என்ன செய்வது, துறவிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி அவன் கடந்து போய் கொண்டே இருக்கிறான். இவங்க விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், விரட்ட 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 ஓடிக்கொண்டே இருக்கிறான். சண்டையிடவில்லை, சண்டையிடவில்லை. அவன் விட்டு கொடுத்து கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இல்லை, அந்த கடைசியா சொல்லுங்க 26வது அதிகாரத்துல அங்கே பார்க்கிறோம். 26ல இருந்து 31 வரையிலையும் பார்க்கும் பொழுது எவரெல்லாம் சண்டையிட்டார்களோ அபிமெலேக்கு ராஜாவும் அவனோடு சேர்ந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்தது, ஈசாக்கை தேடி வந்தார்கள். அல்லேலூயா, ஈசாக்கை தேடி வந்தார்கள். இவன் வண்டிக்கே விட்டுட்டு போயிட்டே இருந்தான். தேடி வந்து சமாதானமாய் இருக்கிறாங்க. ஒரு சமாதானம் பண்ணி கொண்டாங்க, சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. ஒரு இடத்துல கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி கண்டு கொண்டு சொன்னாங்க. அல்லேலூயா, உலகம் நம்மை பார்த்து சொல்லணும். எப்ப சொல்லும், கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு. நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னா, நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு சொல்லி உலகம் சொல்லும். அதுதான் செய்த ஈசாக்கு சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான், சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அந்த உலகம் புரிந்துதான் உலகம் புரிந்த மக்களை தேடி வந்து சொல்றாங்க, நாம சமாதானம் பண்ணிக் கொள்வோம். ஏன்னா கர்த்தரோடு இருக்கிறார். பார்த்து உலகத்தை மக்கள் சொல்லணும், ஆண்டவர் அறியாதவர்கள் சொல்லணும், நீங்க சமாதானம் உள்ளவர்களா இருக்கீங்க, ஒருவரை நேசிக்கிறவங்களா இருக்கீங்க, மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கீங்க, அதனால கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் சொல்லி நம்மை தேடி வந்து சமாதானம் பண்ணிக் கொள்வர்களா இருக்கணும். கர்த்தரை நம்ம அடையாளப்படுத்துவதா இருக்கணும். ஈசாக்கு கர்த்தரை அடையாளப்படுத்தினார். இவன் போய் இன்னமும் சுவிசேஷ ஊழியெல்லாம் செய்யவில்லையா, கொட்டடித்துக் கொண்டு சுவிசேஷ ஊழியம் செய்யவில்லை, கொடுக்கவில்லை. இவருடைய வாழ்க்கை அப்படியாய் மாறினது. கர்த்தருடைய வார்த்தையின்படி பொறுமையாய் இருந்தான், சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அவ்வளவுதான். சத்துருவாய் எண்ணி அவர்கள் கூடி வந்து சமாதானம் பண்ணிக் கொண்டார்கள், சமாதானம் பண்ணிக் கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தரோடு இருக்கிறாயா, அதுதான் நீ ஆசீர்வதிக்கப்படுகிற. எங்களுக்கு நானும் உன்னோட ஒட்டிக்கொண்டா அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் வரும்னு சொல்லி அவனோட வந்து ஒட்டி கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒட்டி கொள்ளணும். நீங்க சமாதானமா இருந்தா ஒட்டி கொள்வாங்க. சபையில சண்டை சச்சரவுகள், நெருக்கங்கள், ஒவ்வொருத்தருங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தருக்கு காட்டிக் கொடுக்கிற ஒரு நிலைமை இருக்குமே, ஆனால் ஓடிடுவாங்க. இருக்கிற இடமே பொறுமையா சமாதானமா இருக்கிறோம் சொல்லி இன்னும் ஒரு மனிதனை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் யாத்திராகமம் 32 அதிகாரத்திலே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு செய்த காரியம் என்ன? யாக்கோபு தன்னுடைய மாமனாரை விட்டு கடந்து வருகிறான், மனைவி பிள்ளைகளோடு வருகிறான், அநேக ஆஸ்திகளோடு வருகிறான். அவன் செய்த காரியம் இந்த பகுதி வீட்டில் போய் நன்றாக வாசித்து பாருங்க. அவன் செய்த காரியம், இவன் தன்னுடைய அண்ணனை சந்திப்பதற்கு முன்பதாக, ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்பதாக இவன் சொல்லி இறைச்சான் 3 கூட்டமாய் அனுப்பி வைக்கிறான். தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிடுறான், ஐயா உங்களுக்கு வெகுமானங்களை கொண்டு போங்க, பரிசுகளை கொண்டு போங்க, என்னுடைய அண்ணனை நான் சந்திக்கும் முன்பதாக அவனுக்கு பரிசு பொருளை கொண்டு போங்க, 200 ஆடுகளை கொடுங்க, ஒட்டகங்களை கொடுங்க, என்னவா இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் அவனுக்கு கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி 3 கூட்டமாய் பிரித்து என்ன செய்கிறான், ஆடுகளை எல்லா வெகுமானங்களை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். நீங்க போகும்போது சொல்லுங்க, அவன் உங்களை சந்தித்து கேட்கும்போது சொல்லுங்க, உங்க தம்பி வருகிறான், யாக்கோபு வந்து கொண்டிருக்கிற உங்களை சந்திப்பதற்காக சொல்லி நீ முன்பதாய் போய் அவனுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து என்னுடைய அண்ணனை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்க, சமாதானப்படுத்துங்க, நான் பின்பதாய் வந்து இது செய்கிறேன், அவனை சந்திக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? எப்படியாவது அண்ணனோடு சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக அவன் செய்த காரியத்தை வெளித்தெரியம் செலுத்தினான்.
விளைக்கரிய செலுத்தினான். தன்னுடைய அண்ணனை அழித்து விட வேண்டும் என்பதற்காக வெள்ளியை கொடுத்து அவனை அழித்து விட எண்ணவில்லை. இன்னைக்கு உலகம், இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமா இருக்கலாம், உலகத்தின் மக்களாக இருக்கலாம், அண்ணன் தம்பியை சகோதரர்களை அழித்து விடுவதற்கு வெளி பேசுவார்கள். உனக்கு நான் இவ்வளவு ரூபாய் தந்து விடுகிறேன், என்னுடைய அண்ணனை அழித்து விடு, அவனுடைய சொத்து வேணும், என்னுடைய சகோதரரை அழித்து விடு, சகோதரரை அழித்து விடு, உடம்புகளை அழித்து விடு என்று சொல்லி வெளி பேசுகிற கூட்டங்கள் உலகத்தில் இருக்கிறோம், கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறோம். அந்த யாக்கோபு செய்த காரியம் வெளி பேசவில்லை. தான் அண்ணனை அழித்து விடும் என்று அழித்திருக்கலாம். சகல காரியம் இருந்தது, சொத்து சுகங்கள் இருந்தது, தனக்கு வேலைக்காரர்கள் நிறைந்து வடித்துக் கொண்டிருந்தார்கள். நினைத்திருந்தான் அண்ணன் அழித்திருக்கலாம். அவ்வளவு பணபலம் பணபலம் எல்லாம் எனக்கு இருக்கிறது யாக்கோபுக்கு. அதை செய்யவில்லை. எப்படியாவது என்னுடைய அண்ணனை நான் என்ன செய்யணும், பிளேஸ் பண்ணிவிட வேண்டும், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட வேண்டும், அவனோட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிவிட வேண்டும் என்பதற்காக அவன் வெள்ளிக்கரியை செலுத்தினான். தனக்கு இருக்கிற காரியங்களை 200 ஆடு அப்படி சொல்லி ஆயிரக்கணக்கான ஆடுகளுக்கு அனுப்பி வைக்கிறான். வெகுமானங்களை கொடுத்தாயா சகோதரோட ஐக்கியமாவதற்கு. இன்னைக்கு நம்ம எப்படி நினைக்கிறோம்? சமாதானம் பண்ணிக்கொள்ள முந்திக் கொள்றோமா? சமாதானம் பண்ணுங்கள் பார்க்க தேவனுடைய புத்திரர் என்னப்படும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். சாந்த குலம் நம்மிடத்தில் இருக்கிறது, யாக்கோபிடத்தில் இருந்தது. அப்படி செய்த காரியம் வெள்ளிக்கரிய செலுத்தினான். நல்லா திரும்ப பாருங்கள், எந்த சொத்துக்கள் இருந்தாலும் நம்ம உறவுகளை இழக்கக்கூடாது, அண்ணன் இழக்கக்கூடாது. சொத்து போனா இன்னொரு நாள் வந்து சேரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பல மடங்கு திருப்பி தந்து விடுவாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் சார்ந்த குணமுள்ளவர்களாய் சமாதானம் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் எதை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து விடும், நித்திய வாழ்வுக்கு நேராய் கடந்து போகக்கூடிய கூட்டமாய் நம்ம மாறணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இருந்தா மாத்திரம்தான் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். கைக்கு எதிர்த்து வாய்க்கு எட்ட முடியவில்லை இல்லையா? சில மாதங்களுக்கு எல்லா பக்கம் விளைச்சல் தான் வந்துச்சு, விளைச்சல் இருந்ததுயா, ஆனா அது வந்து சேரவில்லை, அழுகி விட்டது. அப்படியே கொட்டி விட்டார்கள். விளைந்த கனிகளை நாம் புசிக்க முடியவில்லை, விளைச்சலின் காரியங்களை புசிக்க முடியவில்லை. நிறைவான ஆசீர்வாதம் இருந்தது உலகம் எங்கும், இந்திய தேசத்திலும் குறிப்பாக. ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. எல்லாத்தையும் கொடுக்கல, ரோட்டில் கொட்டி விட்டார்கள். பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சொல்லப்படும், வெள்ளியை கூட பொருளும் வெள்ளியும் உங்களை ரட்சிக்காது. நான் சொல்றேன், மீண்டுமா சொல்றேன், எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளியும் பொருளும் உங்களை ரட்சிக்காது. வெள்ளியும் பொருளும் ஒரு நாள் தெருவில் கொட்டி போடுவார்கள். இன்னைக்கு பணங்கள் தான் கொட்டப்பட்டது, விளைச்சல் காரியங்கள் தான் கொட்டப்பட்டது. எந்த விளைச்சலை கொண்டு வர முடியவில்லை, அழுகி போய்விட்டது. விளைச்சல் இடத்திலே அழுகி போய்விட்டது. யார் எத்தனை மூடைகள் மூடப்படியாக அழிந்து போய்விட்டது. நம்ம புசிக்க முடியவில்லை. உலகத்திலே தேசம் பின்தங்கி விட்டது, எல்லாம் அழிந்து போய்விட்டது. சமாதானம் இல்லை, வெட்டி கொடுக்கிற மனப்பக்குவம் இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழல் இருக்கிறார். ஒரு நாள் வெள்ளியும் பொண்ணு கூட தூக்கி வீசுவோம், சாப்பாடு கிடைக்காது. நீங்க வெள்ளியை கூட தூக்கி வீசிடலாம், போட்டிருக்கிற ஆடை எல்லாம் தூக்கி போட்டு ஏதாவது சாப்பாடு கிடைச்சதுன்னா கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலைமை வராம இருக்கணும்னா சாந்த குணமுள்ளதாய் மாறித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கை போல, யாக்கோபை போல சாந்த குணமுள்ளவர்கள் சமாதானத்துக்கு முந்திக் கொண்டார்கள். விலை பேசவில்லை. மீண்டுமாய் சொல்கிறேன், உடன்பிறந்தவர்களை அழிப்பதற்கு விலை பேசவில்லை, உங்களை தேடவில்லை, ரவுடிகளை தேடவில்லை.
அப்ப எதையாவது கொடுத்து என்னுடைய அண்ணனை சரி செய்து கொள்ளணும், சமாதானம் பண்ணி கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இவங்களுடைய பேரை வைத்து ஆண்டவர் சொல்றாரு, அடையாளப்படுத்துகிறாரு. நான் இவங்களுடைய தேவன் சொல்றது யார்? இன்னைக்கு நம்முடைய பேரை வைத்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? இவங்களுடைய தேவன் சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க அப்படிப்பட்டவங்களை வாழ்ந்தாங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமில்லை, சாந்தமுள்ளவர்களாய் சமாதானம் பண்ணவர்களாய் வாழ்ந்தார்கள். மூன்றாவது படி நீங்க பார்த்தீங்கன்னா ஈசாக்கு எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொல்லி ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாசிங்களேன். பாருங்களேன், 1ஆம் வசனம் 12 13. பார்க்கிறோம், அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது, நீளமாக சொல்லுகிற அந்த பஞ்ச காலம், கொடுமையான பஞ்ச காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஈசாக்கு விதைவிதைத்தான் 100 மடங்கு வளர்ந்து. மழைகள் இல்லையா? மழை இல்லை. ஆனா என்ன செய்ய? ஈசாக்கு விதைவிதைக்கிறான், 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். இது எப்படியே நடக்கும்? மழை இல்லாம எப்படியா விளையும்? எப்படி விளையும்? ஈசாக்கு தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, தேவனுடைய வல்லமை இருந்தது. முதலாவது பார்த்தோம், ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், ஈசாக்கு சார்ந்த குணமுள்ளவனாக இருந்தான். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருந்தது, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது, கர்த்தருடைய மகிமை இருந்தது, கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. நான் பத்தி சொன்னபடி அந்த பகுதியில 26ஆம் அதிகாரத்துல நம்ம எங்கெல்லாம் போய் கை வைக்கிறோம்னா அங்கெல்லாம் என்ன செய்கிறது? துறவுல இருந்து தண்ணி வருது. ஏன் அபிமெலேக்கு ராஜா கை வச்சது வந்திருக்கலாம்ல? வந்ததை தேடி வந்திருக்க மாட்டாங்கல்ல இல்லையா? ஒரு வரைக்கும் கூட்டங்கள் போய் தோண்டிச்சுன்னா தண்ணி வந்துச்சா? வரல. ஆனா ஈசாக்குடைய கரம் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் என்ன வந்தது? தண்ணி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலிருந்து மழை பெய்யவில்லை, எங்கிருந்து மழை உண்டாயிடுச்சு? பூமியில ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஊற்றுகள் எல்லாம் திறவுண்டது. ஈசாக்குடைய கரம் எங்கெல்லாம் படுதோ, எந்த இடத்துலாம் தோண்டினாலும் அங்கெல்லாம் இருக்கிறது திறத்துல ஊற்று இணைஞ்சிருந்தது, பெருக்கெடுத்து வந்தது. அல்லேலூயா. ஊற்று கண்கள் திறந்து வந்தது, அலை போன்று இருந்துச்சு, உடைந்து வெளியே வந்தது. அவன் இருக்கிற இடத்துல விதை விதைத்து பிரசனத்துல நிரம்பி வழிவோம். நம்ம செல்ற இடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கோரேஸ் ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோரேஸ் ராஜா அவர் பெரிய ராஜா, ஆண்டவர் பற்றி அறியாதவன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவன் மூலமா என்ன செய்வலாம்? எருசலேம் ஆலயத்தை கட்டுவேன், இவன் வெண்கல் கதவுல என்ன செய்வான்? வாசிக்கிறாரு. பார்க்கிறோம், ஒரு கோரேஸ் ராஜா, ஒரு பெர்சிய நாட்டினுடைய ஈராக் நாட்டினுடைய ராஜா நினைச்சிருந்தது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதித்து அவன் மூலமா தான் இந்த காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. நம்ம அவங்களுடைய பிள்ளைகளா இருந்தா அதை காட்டிலும் பெரிய அளவில், பெரிய நம்ம நினைக்க முடியாத அளவில் ஆண்டவர் நம்ம இடத்தை செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். ஒரு கோரேஸ் ராஜாவை எடுத்து பயன்படுத்த முடியுமானால் அவனை சொல்றாரு, நான் உன்னை பேருக்கு அழைத்தேன், நீ வெண்கல கடவுள்லாம் உடைத்து நொறுக்கிடுவேன், ஒரு பகுதிகளை இணைச்சு நீ வெளிப்படுத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன், உன் மூலமா தான் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி கோரேஸ் ராஜாவிடத்தில் சொல்ற பார்க்கிறோம்.
அதே போல இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க தேவனுக்குள்ள கட்டப்பட்டு வாழ்ந்தீர்களானால், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், உங்க மூலமா கர்த்தர் என்ன செய்வாரு? அன்னைகளை ஆசீர்வதிக்க தகுந்த அளவில் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கோரேஸ் ராஜாவை எடுத்து பயன்படுத்தின கர்த்தர் ராஜாவின் இருதயத்தை நீர்க்கால்களை போல மாற்றுகிற கர்த்தர் கோரேசனுடைய இருதயத்தை மாற்றி, ஐயா பாபிலோனுடைய இருந்து எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு வேண்டிய காரியங்களை கொடுப்பதற்கு சட்டங்களை ஏற்றினான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனசினால் கூடாத தேவனால் உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எங்கேயோ ஒன்று செய்ய விரும்புகிறாரு, மேலான காரியங்களை செய்ய விரும்புகிறாரு, மாறாக்காமல் தலையாக்க விரும்புகிறாரு. மேலாளர் சொல்லி கத்த விரும்புகிறார். அந்த ஆண்டிலே, புதிய ஆண்டிலே அப்படிப்பட்டவர்களாக நீங்க வாழன்னு சொல்லி கத்த விரும்புகிறார். ஈசாக்கை போல வாழ ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். உங்களை கொண்டுதான் நீங்க மூளைக்கல்லா இருப்பீங்க, நீங்க மூளைக்கல்லா இருப்பீங்க. ஒதுக்கப்பட்ட இடத்துல, வெறுக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தான், 100 மடங்கு பலனை. அதே போல நீங்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குமே, ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோட இருக்குமே, ஆனால் உங்களுடைய கரங்கள் எங்கெல்லாம் படுறதோ அங்கெல்லாம் என்ன செய்ய ஆசீர்வாதத்தின் ஊற்று உண்டாகும். அல்லேலூயா. அதுதான் நடந்தது ஈசாக்குடைய வாழ்வில், அதுதான் நடந்தது. ஈசாக்கு செய்த காரியம் என்ன? முதலாவது ஈசாக்கு என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இரண்டாவது என்ன செய்தான்? ஈசாக்கு சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். மூன்றாவது என்ன செய்தான்? அபிஷேகம் பெற்றவனாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். அதனால தேசத்தின் நன்மையை புசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் தேசத்தின் நன்மையை அவன் இருந்துச்சுதான் புசித்தான். தேடி வந்தாங்க மக்கள் கூட்டம். ஐயா ஈசாக்கு போனா அங்க போய் நினைச்சுக்கிறது மூடுபடியா வைத்திருக்கிறாயா, கோதுமை வாக்குதுமை மூடிமுடியா வைத்திருக்கிறான் ஈசாக்கு. அவன் தம்மை ஒட்டி கொள்ளுவோம் அப்படி சொன்னாங்க. ஒட்டி கொண்டார்கள். நம்ம தேடி வருவார்கள். நம்மளது ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமே, ஆனால் கர்த்தருடைய வல்லமை நம்மிடத்துல இருக்குமானால் மக்கள் தேடி வருவாங்க, கர்த்தரை அறிந்து கொள்வாங்க. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். முதலாவது நாம் பார்த்தோம் ஈசாக்குடைய வாழ்விலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இரண்டாவது பார்க்கிறோம் அவன் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மூன்றாவது பார்க்கிறோம் அவன் அபிஷேகம் பெற்றவனான். தேவ அபிஷேகம் அவனுக்குள்ளாய் இருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது நினைச்சதான் பூரணமாய் தேசத்தின் நன்மையை புசித்தான், தேசத்தின் ஆசீர்வாதங்களை முழுமையாய் சுதந்திரித்துக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா.